Hi friends, last video la நம்ம அஹமத் தாவூஸ் வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்துருப்போம். லாஸ்ட் மந்த்தில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும், மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணும், இதை பற்றி ஒரு சின்ன கைடன்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். நிறையா பேர் கமெண்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் மெயினாக நிறையா பேர் எதை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா, ஃபிசிக்ஸில் இந்த 100 மார்க்கு தாண்ட முடியல ப்ரோ, இந்த லாஸ்ட் 1 மந்தில் எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்துச்சு. மெயினாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நிறையா வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சில பேர் வந்து இந்த 100 அந்த மாதிரி ரீஜனை தாண்ட முடியல அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் சொல்கிறத விட அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அதோடைய டாப்பர்ஸ் எப்படி படித்தாங்க அப்படிங்கிறத கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபிசிக்ஸ் டாப்பர் 170+ இந்த மாதிரி எடுத்திருக்காரு நீட்டில் லாஸ்ட்டு 2025. ஸோ அவர் எப்படி எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாருங்கிறத அவரே சொன்னால் நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து 110 எடுத்திருந்தேன். அதில் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, 12th வந்து நல்லா நான் படித்தேன். 11th வந்து நான் அந்தளவு எனக்கு வந்து கவர் பண்ண முடியல. நான் வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து கொரோனா டைம்னால் 12th வந்து எனக்கு நல்லா டெய்லியும் கிளாஸ் போய் டீச்சரும் நல்லா எனக்கு டீச்சர் ஃபிசிக்ஸுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக இருந்தாங்க. அதனால் 11th இப்போ நான் 1 இயர் ரிப்பீட் பண்ணுறப்ப என்னோடய மிஸ்டேக் வந்து 11th தான் ஃபஸ்ட்டு நான் கவர் பண்ணேன். மேக்ஸிமம் வந்து 11th கவர் பண்ணிட்டேன். அதனால் 12th வந்து லாஸ்ட்டு நேரத்தில் வந்து ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணேன். சில சாப்டர்ஸ்னால் வந்து ரிவைஸ் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை. நான் வந்து டேரெக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து 12th வந்து ஆல்ரெடி எனக்கு ஐடியா இருந்தனால நான் 12th வந்து ரிப்பீட் பண்ணுறப்ப நான் வந்து அந்தளவு டைமை ஸ்பெண்ட் பண்ணல. 11th தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீட்லேயும் வந்து 11th தான் கொஞ்சம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து மெக்கானிக்ஸ் வரும். மெக்கானிக்ஸுக்கு வந்து மெக்கானிக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் மேக்ஸு தான். ஸோ மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கான்செப்ட் ப்ளஸ் கொஸ்டின் சால்விங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மெக்கானிக்ஸை பொறுத்தவரையும் நம்ம 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணாலுமே டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் இருக்கும். ஏன்னா அந்தளவு மெக்கானிக்ஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 1 மந்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபார்முலாஸ் மெயினாக கவர் பண்ண பார்க்கணும். டெய்லியும் வந்து எல்லா சாப்டர்ஸோட ஃபார்முலாஸையும் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து கொஸ்டின் சால்விங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து உங்களால் கடைசி நேரத்தில் சாப்டர்ஸ் இப்போ உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும். வந்து இப்போ 1 மந்த் இருக்குது, 25-26 டேஸ் இருக்குது. இப்போ வந்து மார்க் டெஸ்ட்டெல்லாம் 100 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக 100 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. எப்படியும் அது 10வது தான், ஓகேவா? இப்போ வந்து அவங்க வந்து அட்லீஸ்ட் 130+ அந்த மாதிரி எடுக்கணும்னா, அதாவது கொஞ்சம் ஒரு 30-40+ இம்ப்ரூவ் பண்ணணும்னா இன்னும் என்ன பண்ணலாம்? இப்போ வந்து சில பேர் இதே மாதிரி தான், என் ஃப்ரெண்ட்ஸுமே என் கூட படிக்கிறவங்களுக்குமே அதே மாதிரி தான். அவங்களுக்கு கான்செப்ட்னால் இன்னும் சொல்லப்போனால் நல்லா என் கூடயே படித்து பார்ட்ஸில் ப்ளஸ் டெஸ்ட்டெல்லாம்னா நல்லா மார்க் எடுப்பாங்க. ஆனால் ஃபைனலில் வந்து என்ன தப்பு பண்ணி ஏன் அவங்களால 100-130 தாண்ட முடியலன்னா அவங்களோட கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அந்த டைம் 3 ஹவர் 3 ஹவரில் வந்து அட்டன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை வந்து தனியாக திருப்பி இது பண்ணால் கூட அட்டன் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த 3 ஹவரில் அட்டன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நமக்கு வந்து அந்த பேப்பர் அட்டன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 21 வந்து ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஹார்டாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பயாலஜியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஆர்டர் படி அவங்களுக்கு எது கஷ்டம் எது ஈஸின்றத தகுந்தாப்பில் போவாங்க. ஆனால் இதே மெத்தடை வந்து 22 ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து கம்மி மார்க் எடுத்துருப்பாங்க. ஏன்னா 22 வந்து இருக்கிறதுலே ஈஸியாக வந்து ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இது வந்து இதுவரையும் கேட்காத அளவு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் 22. பயாலஜி தான் கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் எப்போவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, கஷ்டமாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பேட்டர்ன் என்னென்னா, ஃபஸ்ட்டு பயாலஜியில் ஆரம்பிக்கலாம், அது தப்பு கிடையாது. பயாலஜிலேயே ஸ்டெக் ஆகக்கூடாது. கஷ்டமாக இருந்துச்சுன்னா உடனே அடுத்த இது போயிடணும், ரவுண்ட்ஸாக போகணும். இப்போ எக்ஸாம்பிள் மினிமம் 4 ரவுண்டாச்சும் நம்ம போகிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து பயாலஜியில் ஸ்டார்டிங்கில் உங்களால் 5 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணி விட பரவாயில்ல. ஆனால் உங்களால் அதனால் 5 கொஸ்டினோட விட்டுறோன்னு கிடையாது. டக்குன்னு அடுத்த சப்ஜெக்ட் போயிருங்க. அடுத்தது வந்து ஃபிசிக்ஸ் வாங்க. ஃபிசிக்ஸில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொறுத்தவரையும் தியரி கொஸ்டின் வந்து இப்போ மேக்ஸிமம் நிறையா கேட்குறாங்க நீட்டில் வந்து. ஸோ தியரி கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணுறது ஈஸியாக டைம் நம்ம இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாடரேட்டாக நம்ம உங்களுக்கே தெரியும், டேரெக்டாக ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அடுத்தது அந்த கொஸ்டின் அப்ளை பண்ணுங்கள்.
அடுத்தது வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கன்னா, சில கொஸ்டின் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக போகும். அந்த கொஸ்டினுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அது கிளியராக நியூமெரிக்கல்ஸில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணோன்னாவே நம்ம மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக நிறையா சான்ஸ் இருக்கும். நம்ம பண்ணுறது என்னென்னா, கான்செப்ட் தெரியாதனால படிக்காதனாலன்றதை விட கரெக்டாக அட்டம் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஒழுங்காக நம்ம பண்ணோன்னாவே ஃபிசிக்ஸில் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அதான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நிறையா பேர் கான்செப்டில் கொஞ்சம் கிளியராக இருப்பாங்க. ஆனால் அந்த எப்படி அட்டம் பண்ணுறோம் அந்த இதில் பொறுத்த வரைக்கும், அப்புறம் மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே இந்த நேரத்தில் ஃபிசிக்ஸு. மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கான்செப்ட் தெரியாமல் என்னால் ஃபுல் இது கவர் பண்ண முடியல. இப்போ எக்ஸாம்பிள் 12th முடிச்சுட்டு என்னால் 11th இது நான் கவர் பண்ண முடியலன்னா எதுவுமே இல்லை. நம்ம 12th ஃபுல்லாக நம்ம படித்ததை வச்சுட்டு 11th வந்து என்ன பண்ணணும்னா, மார்க் டெஸ்ட் வந்து எவ்வளோ அட்டன் பண்ணுறோம், அதிகமாக மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதில் உள்ள கொஸ்டின் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை அனலைஸ் பண்ணுவோம். அது வந்து எந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க, பர்டிகுலராக இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்கன்னு பார்க்குறோம். அந்த டாப்பிக்கில் போய்ட்டு அந்த டாப்பிக்கில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபிசிக்ஸில் வந்து சில கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே டேரெக்டாக கேட்பாங்க. எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி வந்து கிராஃப் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. கிராஃப் கொஸ்டின்ஸு எல்லா கிராஃபும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். மெயினாக எந்த சாப்டர்ஸ்லேருந்து கேட்பாங்கன்னா, அந்த மேக்னெட்டிசமு, அந்த மேக்னெட் சாப்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கிராஃப் வரும். அதுக்கப்புறம் கிராவிடேஷன்லேருந்து கிராஃப் வரும். இந்த மாதிரி சில சாப்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து கிராஃப் வந்து நம்ம பார்த்துக்கணும். கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது வந்து செமிகண்டக்டர் சாப்டர்லேருந்து மினிமம் வந்து அது ஹை வெயிட்டேஜான சாப்டர், அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். அதில் டேரெக்டாக அந்த கேட்ஸு அதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வந்து நான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிக மார்க் கொடுக்கும், அதே சமயத்தில் டைமும் வந்து லெஸ்ஸாக கன்சியூம் ஆகும். சரி, இப்போ ஃபிசிக்ஸுக்கு வந்து என்சிஆர்டி எப்படி லைன் பை லைன் படிக்கணுமா, பயாலஜிக்கு மாதிரி? ஃபிசிக்ஸுக்கு வந்து அந்த மிஸ்டேக் நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபிசிக்ஸுக்கு வந்து நம்ம என்ன தான் லைன் பை லைன் படித்தாலும் இப்போ வந்து நமக்கு பேசிக்காக நாலேஜ் தெரிஞ்சாவே தியரி கொஸ்டினாக அட்டன் பண்ணலாம். லைன் பை லைன் என்ன தான் நம்ம படித்தாலும் ஃபிசிக்ஸ் வந்து லாஸ்ட் நேரத்தில் ரிவிஷன் நம்மளால் பண்ண முடியாது. எப்படியா இருந்தாலும் அதை மறந்துடும். அதனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஸ்டின் சால்விங்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ சில தியரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இப்போ போன வருஷம் தியரி கொஸ்டினுமே வந்து பார்த்தோன்னா, நம்ம ஜென்ரலாக கான்செப்ட் வந்து நமக்கு தெளிவாக இருந்து கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணாவே அதை வச்சு நம்ம ஐடியாவில் ஆப்ஷன்ஸை நம்ம ரீட் பண்ணணும். எப்போவுமே வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வெறும் கொஸ்டினை படிச்சுட்டு டேரெக்டாக சால்வ் பண்ணுறது, ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னாவே 50% வந்து 2 ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். அந்த 2 ஆப்ஷனில் எப்படி நம்ம வந்து இது பண்ணணுன்றதான் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சால்வ் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வருவேன்னு பார்த்தோன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிரும். நம்ம வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக ஆன்சர் கொண்டு வர பார்க்கணும். நம்ம வந்து ஆன்சர் வந்து இது மட்டும் இது இப்போ எக்ஸாம்பிள் ஆப்ஷனில் வந்து சில இதனால் வந்து யூனிட்ஸே மாறி இருக்கும். அந்த ஆப்ஷனை டேரெக்டாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சில கொஸ்டின் வந்து டேரெக்டாகவே ஆன்சர் நம்ம ஆப்ஷன் மூலியமாகவே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கரெக்டாக சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? ஸ்பெஷல் ஷார்ட் ட்ரிக்ஸ் மாதிரி எதுவும் ஃபிசிக்ஸ்க்கு இந்த டைமில், இந்த மாதிரி ஃபார்முலா ஷீட்டு அந்த மாதிரி? நம்ம லாஸ்ட்டு 1 மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப சால்வ் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம பேப்பர் அட்டன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மார்க் டெஸ்ட் எழுதுகிறப்ப சில கொஸ்டின்ஸை நம்ம எல்லா இன்ஸ்டியூட்லேயும் பண்ணுறது தான். சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம பார்க்கவே தேவையில்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீட்டில் வர வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து அப்படி கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதாகணும்னு. அந்த மாதிரி நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி கொஸ்டின்னா நீட்டில் கேட்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாமே பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான நாலேஜை வந்து பில்ட் பண்ண பார்க்கணும். அது எப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலாஸ்லேருந்து கேட்க பார்ப்பாங்க. யூனிட்ஸில் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தில் தான் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்களே, யூனிட்ஸு. அதுக்கப்புறம் வந்து வேறு சில இதுனா வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் வந்து பாயிண்ட்டு அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லேருந்து கேட்பாங்க. இந்த பாயிண்ட்டில் இப்போ 1.2 1.3 அந்த மாதிரி வேரியேஷனில் வந்து கேட்கவே மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேரியேஷன் வந்து டேரெக்டாக நிறைய வேறு இதுக்கும். இப்போ 10 அடுத்தது 30 ஆப்ஷனில் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் பண்ணி நம்ம டேரெக்டாக இது பண்ணுவோம். டேரெக்டாக சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
சில ஆன்சர்ஸ் வந்து எப்படின்னா இப்போ 2.5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்துச்சுன்னா அதாவது 2.59 அப்படின்னு வரும். நம்ம வந்து ஒரு அரௌண்டு 2.6 அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி கிடச்சாலுமே நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி அந்த க்ளோஸாக இருந்தாலே நம்ம போட்டுடலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. அப்படி தானே க்ளோஸ் ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. 2.5 ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்து 7.5 அடுத்து 15 அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நீட்டில் கேட்பாங்க. அதே மாதிரி நான் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா இப்போ ஃபார்முலா ஷீட்ஸ்னு சொல்லி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா யாராவது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இல்லை பிடிஎஃப்ல அந்த மாதிரி நானே டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபார்முலா ஷீட்டை வந்து நீங்கள் டெய்லியுமே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சப்கான்ஷியஸாக அந்த ஃபார்முலா வந்து கண்ணு முன்னாடி இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம் போகும்போது அந்த ஃபார்முலா பேஸ்டாக நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். சில டைம் வந்து எப்படியுமே எல்லா வருஷமும் நீட்டில் வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே எக்ஸாக்ட் ஃபார்முலாவே அப்படியே இருக்கும். இல்லைனா ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொஞ்சம் அப்படியே மாற்றி போட்டிருப்பான். E = mc ஸ்கொயர்னா அப்படியே அந்த c ஸ்கொயர் = அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் அப்படி அந்த மாதிரி நிறையா ஃபார்முலா பேஸ்டு நிறையா இருக்கும். அப்படியே ஃபார்முலாவே எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு பேசிக்கில் தரவாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.